ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளேட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவரில் கேரளா எக்கரி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த ரெசிபி. இன்றைக்கி நான் இதுக்கு ஒரு 6 எக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாமா? பச்சை மிளகா 2, சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம், கருவேப்பிலை, தேங்காய் பால், தக்காளி ஒரு 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு சோம்பு கொஞ்சம், வீட்டுப்பொடி ஒரு 3 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், தேங்காய் பால். இங்கேனா 2 தேங்காய் பால் வச்சுருக்கேன். என்னென்னா கெட்டியான தேங்காய் பால் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அரைப்போம்ல, அது தனியாக, ரெண்டும் தனித்தனியாக வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு சோம்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதுவும் போட்டு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நல்லா வதக்கினா தான் இந்த ஃப்ளேவர் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா 5 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம்ல, அதுதான் அந்த ரெசிபியோட ஒரு சீக்ரெட் கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நம்ம மட்டன் மசால் பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுப்பொடி இது போட்டு நல்லா இதில் தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த குழம்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் தான். இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அப்போது அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா, 2வதாக ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்போம். நம்ம ஆக்சுவலாக தேங்காய் பால் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைப்போம்ல, அதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு 2வது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைப்போம். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும். இப்போ ஊற்றுறது நான் அதை தான் ஊற்றிருக்கேன். இது பார்த்தாலே தெரியும், ரொம்ப கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதை போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ் எல்லாம் லைட்டாக பரட்டி விடுங்க. தென் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. நல்லா இது சிம்மில் வச்சா தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ரெசிபி நான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அவங்க கேரளா. அந்த அக்கா கிட்டே இருந்து தான் நான் இது கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த அக்கா செய்யும் போதெல்லாம். ஸோ அதை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தென் லாஸ்ட்டாக இப்போ இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம கெட்டி தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா ரெடி. லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸில் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காய் பால். இது நல்லா ஹாட் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.